எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா? எங்க துளசி வயசு 42 ஆகுது. இவங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அருமையான நல்ல வசதி உள்ள ஒரு பெண் வரந்தாம்மா கொண்டு வந்திருக்கேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. அப்போ தான் புது வரங்களை மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்க முடியும். இவங்க என்ன மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதியும் பார்த்தீங்கன்னா தேவேந்திர கூட வேளாளர்னு சொல்கிறாங்க. ராசியும் பார்த்தீங்கன்னா மகரம் சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராடம் சொல்கிறாங்க. இப்போ இவங்க 2ஆம் திருமணத்தை தான் பார்த்து வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாமா? இவங்க ரொம்ப தங்கமான குணமுள்ள பொண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸை நம்மகிட்ட பார்க்குறேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்க கொஞ்சம் ரிசர்வ் டைப்னு சொல்லியிருக்காங்கம்மா. அதாவது அமைதியான கேரக்டர் அர்த்தம். இவங்க பேரண்ட்ஸ் 2 பேருமே கவர்மெண்ட் ஜாப்ல ரிட்டர் ஆகிட்டு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்களா. இவங்களுக்கு சொந்தமாக வீடு லேண்ட் இருக்குதான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 4 கடை வாடகைக்கு விட்டுருக்கு தான் சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்களுக்கு வசதிக்கு எந்த குறையும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு பையன் இருக்குது தான் சொல்லியிருக்காங்கம்மா. இவங்களுக்கு கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அக்காவும் ஒரு தம்பியும் இருக்கிறாங்களாம்மா. 2 பேருக்கும் மேரேஜ் ஆகி தனித்தனியாக செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ இவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒத்து போகலாம் தனியாக வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நம்மகிட்ட டீட்டெயிலாக கேட்கணும்னு சொல்லிட்டாங்கம்மா. வரப்போகிற கணவரும் இதை பற்றி கேட்க வேண்டும் எதிர்பார்க்குறாங்க. இவங்க ஒர்க் பண்ணி மந்த்லி ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சுட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ 2ஆம் திருமணம் பண்ணுறதுக்கு வரன் பார்த்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நல்ல குணம் உள்ள கணவர் தான் வரணும்னு நினைக்கிறாங்க. மனைவியை ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு சொல்கிறாங்கம்மா. ஏற்கனவே இவங்களை டாமினேட் பண்ணதால தான் ஒத்த போகலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எந்த வேலைக்கும் போகலான்னு பாருன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களையும் எங்கள் பையனையும் நல்லபடியாக கடைசி வரைக்கும் பார்த்துட்டா போதுன்னு சொல்கிறாங்க. இவங்க எதிர்பார்க்குற மாதிரி உங்களால் இருக்க முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கலாமா. இவங்களை பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்ல சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கம்மா. வாழ்க வளமுடன்.